ஒரு சின்ன டிப்ஸ் நண்பர்களே. நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய ராட் எடுத்து மார்னிங் காஸ்ட் பண்ணும்போது பிசி ரீல் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிசி ரீல்னாலே பேக் ஃபயர் ஆகிறது சாதாரண விஷயம் தான். எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் இந்த ரீல் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீலில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த பிரைட் லைன் வெறும் 18 mm. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது சிக்கி எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக சிக்கி விழுந்துருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பிரைட் லைனையும் ட்ரம்மோடு சேர்ந்து அறுத்து எழுந்துடுறீங்க. அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சிக்கை மட்டும் தனியாக எடுத்து விட்டு இந்த மாதிரி தனியாக மேலக்கிறத மட்டும் கட் பண்ணிங்கன்னா சிக்கு எவ்வளோ தூரம் ஆயிருக்கும். அதாவது இந்த ரீலில் பார்த்தீங்கன்னா நான் 100 மீட்டர் பிரைட் லைன் ஸ்பூல் பண்ணியிருந்தேன். இதில் எனக்கு மேலே ஆயிருந்த சிக்கு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் தான். அதை அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 60 மீட்டர் பிரைட் லைனை மிச்சம் பண்ணிட்டேன். இதனால் பார்த்தீங்கன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் நாள் இதை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க முடியும். அதனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரைட் லைனை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.